வணக்க மக்களே! நாம இன்னைக்கு திருவாலங்காட்டு செப்பேட்டுடைய வடமொழி பகுதிய பார்க்க போறோம். ஏற்கனவே 4 இது போட்டுட்டோம். இது 5ஆம் பகுதியா இருக்கட்டும். இப்ப இது 6வது வடமொழி செய்யுள். "சகல ஜலதி விசிமேகலா லங்ருதாயா பதிர் அவனி யுவத்வாஸ் தத்தனுஜோ விகுஷி நமதகில நிருபேந்திர விருதா மௌலி பிரபாவிக விருசத்த சரணோப்ஜோ விர்ய வானாவி ராசிதஹ." நான் ஏற்கனவே ஒரு 4 காணொளி போட்டிருக்கேன். அதில் போன காணொளியில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள செய்யுளுடைய பாடல் ஸ்லோகத்தையும் அதே மாதிரி பொருளையும் சொல்லியிருப்பேன். அதுக்குண்டான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ அதனுடைய பொருளை பார்ப்போம். இக்ஷ்வாகு போன 5ஆம் செய்யுளில் இக்ஷ்வாகுவை பற்றி சொல்லியிருப்பேன். அவருடைய மகன் பேர் விகுஷி. அந்த விகுஷி பிறக்கிறாரு. அதாவது கடல் அலைகளை இடையணியாக கொண்ட இடையணின்னு அந்த இடுப்புக்கு கீழே அணிகிற இதை தான் சொல்லுவாங்க. கொண்ட புவி மடந்தியின் கணவராக இவர் திகழ்ந்தார். இதெல்லாம் புகழ்கிறதுக்காக சொல்லப்படுறது. இந்திரன் போன்றோரின் கூட்டம் இவர் பாதத்தில் வீழ்ந்து வணங்க அக்கூட்டத்தாருடைய மகுடங்களின் ஒளியால் அவர் திருவடி தாமரைகள் ஒளிந்தன. இதில் நீங்கள் ஓமையை பார்க்குறத விட்டுட்டு ஓமையும் பாருங்கள். ஆனால் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா அவங்க எந்தெந்த மன்னர்களை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வடமொழி பகுதி ஒரு கற்பனை மிகுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. அடுத்து 7வது, தஸ்யாஜனி பிரதித விக்ரம சௌரிய ராசி நாம்னா புரஞ்சய இதி ஷிதி. இது கிரந்தம். க்ஷதிப்பஸ் தனுஜக யஸ்யா கிலஞ்சகத் அவாப்பிய யசோவிகாச ஸ்வேதாத பத்திரம் அதிரி கதும்ப அகண்டம். இதை எழுதி புட் பண்ணும்பொழுது எனக்குமே இது வார்த்தைகள் சுத்தமாக புரியல. ஆனால் அந்த மன்னர்களுடைய பேர் புரஞ்சயன், இந்த மாதிரி பெயர்கள்லாம் கொஞ்சம் நமக்கு புரியும். இந்த வடமொழி பகுதியில் நமக்கு மன்னர்களோட பேர் மட்டும்தான் தெளிவாக தெரியுது. சரி, இப்போ அடுத்தது பார்ப்போம். புகழ் வாய்ந்த பராக்கிரமம் மிக்க அந்த விகுஷி, அடுத்து வரக்கூடிய விகுஷிக்கு பிறக்கிற மகன் பேர் புரஞ்சயன். புரஞ்சயன் அப்படிங்கிற மகனாக பிறக்கிறார். இவருடைய புகழின் மலர்ச்சியே வெண்கொற்ற குடையாய் உலகமெல்லாம் பரவி மிகுந்து இடையராது நின்றது. அதாவது ராமருக்கு பிறகு லவகுசன் இவங்களாம் வந்ததாக சொல்கிறாங்களே. இப்போ இந்த திருவாலங்காட்டு செப்பேட்டில் சொல்லப்படுற மன்னர்களோட பெயரையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஜெனட்டிக் லீனியேஜாக சூரியகுல வம்சத்தில் இவங்களாம் வந்தாங்கன்னு இந்த புரஞ்சயனை தான் சொல்கிறாங்க, விகுஷியை சொல்லுவாங்க, அப்புறம் இக்ஷ்வாகுவெல்லாம் சொல்லுவாங்க. அதே போல் இந்த திருவாலங்காட்டு செப்பேட்லையும் குறிப்பிடத்தக்கது சொல்கிறாங்க. அடுத்து 8வது, விருஷப ரூபதரஸ்ய ஹரேர் அசன ககுதியத். இது ககுதிங்கிற மண்ணை குறிக்குது. ஸ்திதவான் நிதிர் ஓஜசாம் யுதி ஜகான சுரேதர சைனிகா அஜனி தேன ககுஸ்த சமாகவய. இதில் ககுஸ்தன்கிறது அந்த மன்னனுடைய பேர். அதாவது விருஷப ரூபதரஸ்ய ஹரேர் அசன ககுத்தியங்கிற ஒரு பேர் இருக்குது. அஜனி தேன ககுஸ்த அப்படிங்கிற பேரும் அவருக்கு. ககுஸ்தன்கிற மன்னன் பேர். வலிமையின் நிதியான ககுஸ்தன், அடுத்து வர மன்னன் பேர் ககுஸ்தன். இவர் யாருன்னா எருது வடிவெடுத்தார். அதாவது இந்திரன் ஏதோ ஒரு முறை எருது வடிவெடுத்தாராம். அந்த எருது வடிவெடுத்த இந்திரனின் திமிழில் அமர்ந்து போரில் அரக்கர்களின் படையை வென்றார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதனால தான் அவர் பேர் ககுஸ்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. ககுன்னா திமிழின் மேலே அமர்ந்தவர்னு அர்த்தமா. அதனால் அவர் பேர் ககுஸ்தன் சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யாங்கிறதா அதுக்கு அடுத்து. ஆனால் திருவாலங்காட்டு செப்பேடை பொறுத்த வரைக்கும் இந்த வடமொழி பகுதி பின்னால் இயற்றப்பட்டது. அதாவது ராஜேந்திர சோழனுக்கு பிறகு இயற்றப்பட்டதுங்கிற ஒரு கருத்து இன்னும் வரைக்கும் இருக்குது. அது சொல்லப்பட்டாலும் கூட இதில் குறிப்பிடத்தக்க விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் இதை நான் படித்து காட்டுறேன். இப்போ அடுத்து வாங்க பார்ப்போம். 9வது பார்த்திங்கன்னா, ததபுத்திரம் விமல சித்தார்த்த பத்ர சந்திர சாயாஸ்த க்ஷதி தலதாபம் ஆமநந்தி கஷிவத் க்ஷதிபதி மஷத்த பிரபாவம் கந்தர்வவேஸ் சூர சத நிஷிக்குத கிருத்திம். இப்படி தான் வார்த்தைகள்லாம் இருந்தது. படித்து முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடுறதுக்கு அப்பா. ஏன்னா வடமொழி நமக்கு அந்த அளவுக்கு ஒழுங்காக தெரியாது. சில எழுத்துக்கள் அதை தமிழ் மொழியிலேருந்து தான் இது எடுக்கப்படுது. அதுதான் நமக்கு தெளிவான விஷயம். அந்த மொழி இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, ககுஸ்தனின் மகன் பேர் கக்ஷிவான். இதில் நீங்கள் நிறைய இந்த வடமொழி பகுதியிலே தமிழ் வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும். தமிழ்லேருந்து தானே எடுக்கப்பட்ட மொழி வடமொழி. காக்சிவதன் என்னும் அரசர் பிறந்தாராம். அவர் புகழ் தேவர்களின் இல்லங்களில் கந்தர்வர்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், கந்தர்வர்களால் இசைக்கப்பட்டதாம். அவர் தன்னுடைய வெண்கொற்ற குடை என்னும் நிலவின் நிழலால் புவியின் வெம்மையை புகினார். இதெல்லாம் உருவகத்துக்காக சொல்கிறது. அவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அந்த மன்னர் போல் அவர் மன்னர் வெண்கொற்ற குடையை வச்சு இந்த உலகத்தையே காட்டுறாரு இப்படின்னு ஒரு பெருமையோடு சொல்கிறது. 10வது,
இவர் தான் முக்கியமான மன்னர். அரியம்மா நிஜ புஜாசல மந்த க்ஷே ஷாபிதார ஜலதஹே ஹிருத லக்ஷ்மிஹே தஸ்ய சுனுரஜ நிஷ்ட விசிஷ்டஸ்தூயமான மகிமா ஜெகதீசக. ஜெகதீசனுங்கிறது நம்ம பேர்லேயே வைப்போம். நிறைய பேருக்கு இந்த ஜெகதீசனுங்கிற பேர் இருக்குது. இந்த முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த அரியம்மா அப்படிங்கிறது தான் அவருக்கு அப்புறம் வர மன்னர். இதில் வந்து லக்ஷ்மிங்கிறது வந்து செல்வ மகள்னு சொல்கிற அலைமகள் திருமகள்னு சொல்லக்கூடிய நம்ம லக்ஷ்மி தேவியை தான் குறிக்குது. அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். உலகிற்கு தலைவனான், அதாவது இவரை உலகிற்கே தலைவர்னு சொல்கிறாங்க. அரியம்மான் பேர். இவர் வந்து முன்னாடி சொன்ன கக்ஷிவானுக்கு மகனாக பிறந்திருக்கார். தன் தோளாகிய மலையை, அவரோட தோல் வந்து மலை மாதிரி இருக்குமா, மலையையே மத்தாக கொண்டு எதிரியாக அதான் கூர்மாவதாரத்தை சொல்கிறாங்க. எதிரியாக கடலை கடந்து செல்வத்தை அடைந்த அவர், அதாவது இதை எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, பெருமாள் எப்படி வந்து லக்ஷ்மி தேவியை வந்து அந்த மந்திரம் மத்து கடைஞ்சி கொண்டு கைப்பற்றி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரோ, அதுபோல் இவரும் எதிரியாக கடலை கடந்து செல்வத்தை அடைந்த அவர் சிறப்பாக பேசப்படும் பெருமைக்குரியவர். கிட்டத்தட்ட பெருமாள் அளவுக்கு புகழ்ந்து பேசப்படுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அரியம்மாவை. அடுத்து 11வது வந்து அஜிஜ நிஷ்ட சாபகுண ஸ்ருக்ருஷ்ட புஜத்ரு மயஜ பிரதாப தன நாஸ்த ரிபுக அனல. இதான் மன்னனோட பேர். அனல பிரதாபன் அப்படிங்கிறதான் மன்னனோட பேர். இதில் நிறைய பேர் வந்து வடமொழி பேர் தான். அனல பிரதாப இதி தஸ்ய குலே நிருபதிக பிரதீத மகிமா ஜெகதி. மகிமாங்கிறது பெண்ணை குறிக்கும். மகிமா ஜெகதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த சாபகுண இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும் தான் கொஞ்சம் நமக்கு தெளிவாக புரியுது. மன்னனோட பேர் அனல பிரதாபன். இப்போ நம்ம அர்த்தத்தை பார்ப்போம். அடுத்த அக்குலத்தில் வந்து பிறக்கிறவர் அனல பிரதாபன். அந்த மன்னர் தோன்றாரு. எல்லாராலும் அறியப்பட்ட பெருமையை உடைய அவர் தன் வில் நாணால், வில்லோட நாண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்ம நாண் அப்படி இது பண்ணுவோம்ல, உராயப்பட்ட தோளாகிய மரத்திலிருந்து தோன்றிய நெருப்பால், அதாவது அந்த நாணை வந்து மரத்தில் இப்படி தேய்க்கும் பொழுது ஒரு உராய்க்கும் போது ஒரு நெருப்பு வருது பார்த்தீங்களா, அந்த நெருப்பை வச்சு எதிரிகளை அழிச்சாராம். அது அழிச்சாரா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் நான் உருவகப்படுத்துறதுல கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மன்னனை சொன்னால் தானே அது வந்து ஏற்றுப்பாங்க. அதனால் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு தமிழ் பகுதி தான் முக்கியம், இருந்தாலும் வடமொழி பகுதி தான் முன்னாடி இருக்குது. அதனால தான் இதை படிக்கிறேன். 12வது வந்து பார்த்திங்கன்னா தஸ்யான்வ வாயாம் புதி பூர்ணச்சந்திரோ பபுவ வேணக ஸ்ருதி பாக்ர கன்யக தஸ்யாத் மஜக பார்த்திவ சார்த்த நாதக பிருதுக. மன்னனுடைய பேர் பிருதுக. பிருது ஸ்ரீ அபவத் நரேந்திரக. இதில் வர அந்த பிருதுங்கிறது தான் மன்னனுடைய பெயர். ஏன் இந்த வடமொழி பகுதியை படிக்கிறேன் அப்படின்னா, இந்த வடமொழி பகுதியிலே சில பேரோட பெயர்கள் நமக்கு தெரியும். இப்போ வந்து அன்பில் செப்பேடில் பார்த்திங்கன்னா வந்து கோச்சங்க சோழனுடைய வரலாறு தெரியுது. அதேமாரி விஜயாலய சோழனோட அப்பா பேர்லாம் தெரியுது. அதனால தான் அது படிக்கிறது. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த 12வதுக்கு சோழர் குலமாகிய கடலுக்குள், சோழர் குலமே ஒரு கடல் அளவுக்கு ஒப்பிடுறாங்க. அதில் பூரணச்சந்திரன் போல, சந்திரன்னா நிலவு போல வேணன் அப்படின்னு ஒரு அரசர் திகழ்ந்தாராம். இவர் வந்து அரசர்கள்லேயே முதல்வனாக திகழ்ந்தாராம். இவருக்கு மகனாக பிறந்தவர் தான் பிருதுங்கிறவர் பிறந்தாராம். நிறைந்த செல்வமுடைய அவர் அரசர் குழுவிற்கு தலைவரானார். எப்படி வந்து அவருடைய அப்பாவான வேணன் அப்படிங்கிறவரும் ஒரு அரசர்களின் முதல்வனாக திகழ்ந்தாரோ, அதேமாதிரி அவருக்கு பிறந்த மகனாக இருந்த இந்த பிருது அப்படிங்கிறவரும் வந்து நிறைந்த நிறைய செல்வமுடைய வச்சு அரசர் குழுவிற்கே அவர் வந்து தலைவராக திகழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த 12வது பாடலில் உருவகமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து 13 வேணசிய, அதான் முன்னாடி சொன்ன மன்னன் வேணசிய தக்ஷிண புஜாத் மதித்தாத் முன்னின்தைரிய பிராதுராச கவசி திருத ரத்ன மௌலிக சஜ்யந்தனுக சசர மப்ரதி சக்தி பிபரத் தேஹி பராக்கிரம இவ அக்கிரம நாச நாயக. இதில் வர அந்த அக்கிரம நாசநாயகனா அக்கிரமம் அளிப்பவர், பராக்கிரமம்னா வீரம் பொருந்தியவர். இதை மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு அது புரியுது, மற்றது எதுவுமே புரியாமல் தான் இருக்குது. அர்த்தத்தை பார்ப்போம். வேணனுடைய, அதாவது முன்னாடி சொன்ன இந்த வேணனுடைய வலது தோலை முனீந்திர, வேணனுக்கு எப்படி பிருது தோன்றினார்னா, வேணனுடைய வலது தோலை வந்து முனீந்திரர்கள்னு ஒருத்தவங்க வந்து கடைஞ்சாங்களாம். கடையும் போது பிருது தோன்றினாராம். அவர் தோன்றும் போது கவசம், மகுடம், ரத்தனம், வில்லு, அப்புறம் நிகரற்ற அம்பு இது எல்லாத்தையும் கொண்டு இருந்தாராம். சரிங்களா? அக்கிரமத்தை ஒழிப்பதற்காக பராக்கிரமே வடிவம் கொண்டது போல் அவருடைய தோற்றம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஓமைகள்லாம் அவங்க வடமொழி ஆசிரியர்கள் பின்னால் இந்த ஸ்லோகங்களை எழுதினவர் நாராயணகவி. நான் ஏற்கனவே உள்ள காணொலியில் சொல்லியிருப்பேன். நாராயணகவி அவரோட பேர். அவரோட உருவகமாக கூட இருக்கலாம்.
இல்லை காலந்தொட்டு அவருடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததை வச்சு அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த திருவாலங்காட்டு செப்பேடோட வடமொழி பகுதியும் தமிழ் பகுதியும் தனித்தனி காலத்தில் இயற்றப்பட்டதுங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அதனால் ராஜேந்திர சோழன் வந்து வடமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனால் தமிழ் மொழி அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. தமிழ் மொழிக்கு தான் அதீத முக்கியத்துவம் கொடுத்தாரு ராஜேந்திர சோழன். 14வது அதிபலம் அசுரன் நிகத்திய துந்தும் சமஜனியோ புவி துந்துமார, இது மன்னனுடைய பேர். துந்துமார நாமா நரபதிரயம் அப்பிய முஷ்ய வம்சே க்ஷுதி மகிழா மஷிசத் குணைக்க தாமக இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வர அதிபலம் அப்படிங்கிற வார்த்தைலாம் அதீத பலம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சமஜனிங்கிறது நிறைய செப்பேடு பாடல்களில் வருது, ஸ்லோகங்களில் வருது சமஜனி. இதில் புவி துந்துமார அப்படிங்கிறது அந்த மன்னனுடைய பேர். இப்போ இவருடைய வம்சத்தில் பிறந்த மன்னன் துந்து அப்படிங்கிற ஒரு வலிமை பெற்ற அரக்கனை கொன்ன காரணத்தினால துந்துமாறன் அப்படிங்கிற பேரை பெறுகிறார். உலகம் முழுவதையும் ஆண்ட இவர் குணங்களுக்கு இருப்பிடமாக திகழ்ந்தார். அதாவது இயற்பெயர் என்னன்னு தெரில, வேறு ஏதாவது பேராக கூட இருந்திருக்கலாம் அவருக்கு. ஆனால் துந்து அப்படிங்கிற ஏதோ ஒரு அரக்கன் அவர் கொன்று இருக்காராம். அந்த கொன்ற காரணத்தினால அவர் பேர் துந்துமாறன் அப்படிங்கிற பேரை பெற்றிருக்கிறாரு. உலகம் முழுவதையும் இதில் வர எல்லா மன்னர்களையுமே அவங்க சொல்லும் பொழுது கூட பார்த்திங்கன்னா உலகம் முழுவதையும் அவர் ஆட்சி செஞ்சார், அவர் குணங்களுக்கு நிகராக இருந்தார், தாமரைக்கு நிகராக இருந்தார். இப்படி அந்த உருவகத்தை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சொல்லியிருக்கிறது இங்கே நம்ம பார்க்கணும். இது 15வது சமஜனி யுவனாச்வஸ் தத்குலே பூமி பாலஸ் தபசி யசஸ்ஸி சத்தியே சத்குணே சாத்விதியக சகல போன, இது சகல போனங்கிறது உலகம் முழுவதும் அர்த்தம். ரக்ஷா வப்ரமஸ்ய பிரதாபம் சசஸ்வ மனுத சததோர்த்தம் சர்வலோக சமந்தாத். இதுதான் வந்து 15வது. இதோட இன்றைக்கி முடிச்சுப்போம். இன்னொரு காணொலியில் 16வதுலேருந்து 30 வரைக்கும் பார்த்தோம். மறுபடியும் படிக்கிறேன். சமஜனி யுவனாச்வஸ் தத்குலே பூமி பாலஸ் தபசி யசஸ்ஸி சத்திய சத்குணே சாத்விதியக சகல புவன ரக்ஷா வப்ரமஸ்ய பிரதாபம் சசஸ்வ மனுத சததோர்த்தம் சர்வலோக சமந்தாத் அப்படிங்கிறது அந்த பாடல். இப்போ அர்த்தத்தை பார்ப்போம். அந்த காலத்தில் யுவனாச்வன், அதுக்கு பிறகு யுவனாச்வன் அப்படிங்கிற ஒரு மன்னர் பிறக்கிறார். அவர் தவத்திலும் புகழிலும் சத்தியத்திலும் நற்குணங்களும் இணையற்றவர். அவருடைய வீரம் எல்லா உலகையும் காப்பதை எல்லையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீரம் எப்போதும் பெருகுவதாக அப்படின்னு, அதாவது வீரம் வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருதான் அவருக்கு அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட இன்றைக்கி இந்த காணொலியில் முடிச்சுக்கிறேன். இன்னொரு அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா 16வதுலேருந்து 30 வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா 137 ஸ்லோகங்கள் வந்து இந்த வடமொழி ஸ்லோகங்கள் இருக்குது. கடைசியில் ராஜேந்திர சோழன் வரைக்கும் அது முடிக்கப்படுது. கடைசியில் தான் மாமன்னர் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஒரு 60க்கு பிறகு தான் வந்து பிற்கால சோழர்களை பற்றி அந்த ஸ்லோகங்கள் கொடுக்கும். அதனால் அடுத்த பதிவில் நம்ம 16லேருந்து 30 வரைக்கும் பார்ப்போம். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. முக்கியமாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.